திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் உடல் கருகி உயிரிழந்தான். ஊரணம்பேடு கிராமத்தில் குடிசை வீடு திடீரென தீப்பற்றி எரிந்த பொழுது வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த மாணவன் வெளியே வர முடியாமல் தீயில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினாலும் மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தான். காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு ஆயாவும் அந்த குழந்தை இருந்துக்கிறான். அவன் என்ன பண்ணிடுறான், காப்பி குடிச்சிக்கிறான், கடையில் வாங்கி ஊற்றுக்கிறான், குடிச்சிக்கிறான், போய் அந்த வீட்டில் பார்த்துக்கிறான். டிவி இருந்தது, அந்த மூடில் தான் எரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு. இவன் குழந்தைக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த கேள்வி கேட்குறான், இல்லை அவன் அண்ணாண்ட இருக்கான்னு சொல்லிடுச்சு. அதனால இங்கேயே கத்துறோம், நாங்கள் வெளியே கத்துறோம். முடிஞ்சு போச்சு, எல்லாம் காட்டியும் முடிஞ்சு போன பேர் தான் வெளியே அந்த பொண்ணு அவங்க அக்கா வீட்டு பொண்ணுன்னு சொல்லுது. சீனு வீட்டில் பார்த்துக்கிறான். ஜனம்லாம் ஓடியாந்து உள்ளே யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு நினச்சி தண்ணி ஊற்றி அழிக்கிறது தான் பார்க்குறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் உள்ளே போய் வலிச்சுன்னு வந்தார். அப்போ இறந்துட்டு இருக்கான். இந்த ஏழையிலேயே ரொம்ப ரொம்ப அடித்தட்டு மக்கள், எந்த விதமான ஒரு நிலம் நெட்டோ 10 சென்ட் 5 சென்ட் நிலம் கூட கிடையாது வீட்டு மணியை தவிர. அதனால இந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் ஏதாவது நல்ல ஒரு இழப்பீடு கொடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.